அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் காலையின் வெளிச்சத்தை காண்பதற்கு கிருபை கொடுத்த தயவிற்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து உம்முடைய சமூகத்தில் கொடான கொடி ஸ்தோத்திரங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய வெளிச்சத்திலே காலைதோறும் எழுப்புகிற தேவன் நம்மை எழுப்பி இந்த நாளின் விடியலையும் இந்த வாரத்தின் முதலாவது வேலை நாளாகிய திங்கட்கிழமையின் காலையின் பொழுதை நமக்கு கட்டளையிட்ட தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த திங்களின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்குரிய செய்தி தேடுகிற ஒரு அனுபவம். இன்றைக்கு மனிதன் எதையெல்லாமோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறான். ஒரு சிலர் தன் வாழ்நாள் முழுவதும் தேடுகையிலேயே கழித்து கொள்ளக்கூடிய அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இதில் விந்தை என்னவென்றால், எதை தேட வேண்டுமோ அதை தேடாமல் எது அவசியமில்லாததாய் காணப்படுகிறதோ அதை தேடுகிற அனுபவங்கள் அநேக மக்கள் மத்தியிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். தேவையானது ஒன்றே என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அது என்ன? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்று சொல்லுகிறார். நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நாம் தேட வேண்டும். அதை தேடினால் நாம் தேடாமல் இருக்கிற ஒவ்வொன்றும் நமக்கு தானாகவே வந்து சேரும். இதை அனுபவ ரீதியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல பங்கை முக்கியப்படுத்தி அதற்குரிய வாழ்க்கையை நாம் தேடினால் நாம் தேடாத அல்லது தேடி கிடைக்காத நல்ல ஈவுகளை ஆண்டவர் நமக்கு தாமாகவே கொடுப்பார். அவ்வளவு இரக்கமுள்ள தேவன். ஆனால் இன்றைக்கு உலகம் எதையெல்லாம் தேடுகிறது? அடுத்தவர்களை எப்படி கெடுப்பது, அடுத்தவர்களுடைய சொத்துக்களை எப்படி அபகரிப்பது, அடுத்தவர்களுடைய உடைமைகள் மீது எப்படி கன்னம் வைப்பது, அடுத்தவர்களுக்கு விரோதமாக எப்படி செயல்படுவது, இப்படிப்பட்ட தேடுதலைத்தான் இன்றைக்கு அநேகர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் உலகம் தன் துன்மார்க்கத்தினால் நிறைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆனால் கர்த்தரை தேடுகிற மக்கள் எத்தனை பேர்? வேதம் சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்று சொல்லுகிறார். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் என்றுதான் ரோமர் 3:23 14வது சங்கீதம் முதல் 3 வசனங்களிலேயும் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் தேடுகிற தேடுதல் என்ன? இதிலிருந்து வேதத்தில் எலியா தீர்க்கதரிசி ஒன்று சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம் என்றால், ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமாக நடந்தேன். உம்முடைய பாதையில் நீர் நியமித்த வழிகளில் நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆனாலும் எனக்கு விரோதமாக சிலர் எழும்பி என்னை கொலை செய்ய வகை தேடுகிறார்கள். என் வாழ்க்கை போதும் என்று இதோடு முடித்து கொள்கிறேன் என்று அபயமிடுகிறார். 86வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசித்தால், என் பிராணனை தேடி அழிப்பதற்கு தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். 54வது சங்கீதத்திலேயும் 56வது சங்கீதத்திலேயும் தாவீது பாடும்போது, என் ஆத்துமாவை அழிப்பதற்கு என்னை தேடுகிறார்கள் என்று சொல்லுகிறார். இந்த உலகம் அப்படித்தான் கெடுப்பதில்தான் தன் தேடுதலை மும்பரப்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம்.
நல்ல காரியங்களுக்காக தன்னை தேடுகிற அனுபவத்தில் அர்ப்பணம் செய்கிற பிள்ளைகள் மிக குறைவு என்பதை நாம் எல்லோருமே அனுபவ ரீதியாக அறிகிறோம். வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 22வது வசனம். யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்களோ ஞானத்தை தேடுகிறார்கள் என்று சொல்லுகிறார். நீ எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி என்று சொல்லுகிறார். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் என்று நீதிமொழிகள் 3:13 வாசிக்கிறோம். ஞானம்தான் முக்கியம், அதை தேடுவதுதான் நமக்குரிய பெரிய பங்கு என்பதை ஆண்டவர் வலியுறுத்தி சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, பிலிப்பியர் 1:21 சொல்லுகிறது, மற்றவர்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்கு இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்கு உரியவைகளையே தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். மற்றவர்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லோரும் தேடுகிறார்கள், அது உண்மை. நல்லவர்களும் தேடுகிறார்கள், கெட்டவர்களும் தேடுகிறார்கள். ஆனால் தீமை செய்வதற்கு தேடுகிற பிள்ளைகள் மிக அதிகம் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி ஆண்டவர் சொல்லுகிறார்? மத்தேயு 22:14 மத்தேயு 20:16 அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அப்படி என்றால் தேவனை தமக்கு தேடுகிற அனுபவம் உள்ள பிள்ளைகள் சிலர் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை தேடிக்கொண்டு இருக்கிறோம்? இதுவரை எதை தேடினோம்? தேடினதை எதை நாம் பெற்றுக்கொண்டோம்? மத்தேயு 6:33 சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லுகிறார். அது நமக்கு முக்கியமானதாக ஒன்று என்பதை அநேகர் உணர்வதில்லை. கல்வி முக்கியம், செல்வம் முக்கியம், உலக அந்தஸ்து முக்கியம், மேலை நாடுகளில் பணி முக்கியம் என்பதைத்தான் உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதில் நாம் கர்த்தரை தேடுகிற அனுபவத்தோடு எத்தனை பேர் ஆண்டவருக்குள் இணைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் கேட்கிறார். தேடுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்றால் அந்த அனுபவத்தில் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு என் ஜனங்களோ என்னை எண்ண முடியாத நாட்களாய் மறந்து விட்டார்கள், தேடவில்லை என்று சொல்லுகிறார். என் ஜனங்கள் எண்ண முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை மறந்து விட்டோம், அவரை தேடவில்லை. ஆண்டவர் முதலாவது ஒரு தேடலை கண்டார். ஆதாமை ஏவாளை தேடினார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? அவன் ஆண்டவருடைய பார்வைக்கு விலகி ஓடினவனாய் இருவரும், ஆதாமும் ஏவாளும் விலகி ஓடிவிட்டார்கள். எப்பொழுதும் வருகிற அந்த மக்கள் இன்றைக்கு நம்மோடு சம்பாஷணை செய்வதற்கு வரவில்லையே என்று ஆண்டவர் கேட்கிறார். நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமனுடைய பதில், ஆண்டவரே, நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன், ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை தேட ஆரம்பித்து விட்டார். எத்தனை பேர் அவருடைய பார்வைக்கு விலகி ஒளிந்து கொண்டிருக்கிறோம்? ஒளிதல் என்றாலே நாம் குற்றவாளி என்றுதான் அர்த்தம். ஏதோ தவறு செய்து விட்டோம், அதற்காக ஒளிந்திருக்கிறோம். ஏதோ ஒரு பிரம்மை நம்மை ஆட்கொண்டிருக்கிறது, அதனால் நாம் ஒளிந்து கொண்டிருக்கிறோம். சற்று யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்களின் அனுபவங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசிப்போம். சிலர் கிறிஸ்துவுக்கு உரியவைகளை தேடாமல்
தங்களுக்கு உரியவைகளை தேடுகிறார். தங்களுக்கு உரியவைகளை தேடுவது தவறு அல்ல. ஆனால் அந்த தேடுதல் தங்களுக்கு உரியவைகளை மாத்திரம் தேடினால் நாம் உலகத்தில் அதிக பற்றுவர்களாக மாற்றப்படுவோம். உலகத்திலேயும் உலகத்தில் உள்ளவைகளிலேயும் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 யோவான் 2:15. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு அவனிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு பரலோக ராஜ்யத்துக்குரியவைகளை நாம் தேடாமல் உலக ராஜ்யத்திற்குரியவைகளை நாம் தேடுகிறோமே. உலக ராஜ்யத்துக்கு உரியவைகள் அழிந்து போகக்கூடிய ஒன்று, அது அநித்தியமானது. லூக்கா 16:9 சொல்லுகிறது, நீங்கள் மாளும்போது, நீங்கள் சாகும்போது உங்களை நித்திய வீடுகளில் இருக்கும்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களை உங்களுடைய அழிந்து போகிற பொருள்களினால், அநீதியான உலகப் பொருள்களினால் நீங்கள் சம்பாதியுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் மரிக்கும்போது நம்மை நித்திய வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் இருக்க வேண்டும். வாருங்கள், உள்ளே வாருங்கள் என்று அழைப்பதற்கு அந்த நுழைவு வாயிலில் அழைப்பாளர்களாக அங்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் கர்த்தரை எப்படி தேடுகிறோம்? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, நீ முழு இருதயத்தோடு தேவனை தேடினால் அப்பொழுது தேடுகையில் கண்டடைவாய். இன்றைக்கு தேவனை தேடுகிற விதம் முழு இருதயத்தோடு தேடுகிறோமா? யோசித்து பார்ப்போம். பரலோகம் வேண்டும் என்று விரும்புகிற நான் பரலோகத்திற்கு அடுத்த காரியங்களை தேடாமல் அழிந்து போகிற உலக காரியங்களுக்காக நான் என் நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கிறேனே, அது எப்படி? நாம் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நம்மை ஒழித்து கொண்டு இருக்கிறோமே, இது எப்படி? அவர் தேடும்போது எங்கே இருக்கிறாய் என்று பெயர் சொல்லி அழைக்கும்போது நாம் என்ன பதில் சொல்லுவோம்? இல்லங்களிலே சிறு பிள்ளைகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக காணப்படவில்லை என்றால் அம்மாவும் அப்பாவும் பதறி போய் நம்முடைய பெயர்களை சொல்லி எங்கே இருக்கிறாய், எங்கே இருக்கிறாய் என்று தேட ஆரம்பிப்பார்கள். வீட்டில் இல்லாவிட்டாலும் அக்கம் பக்கத்து உறவினர் வீட்டிலே, பக்கத்து வீட்டிலே அல்லது தெருவிலே வந்து தேட ஆரம்பிப்பார்கள். அதை போல நம் ஆண்டவர் நாம் இருக்கும் ஸ்தலத்தில் நாம் அந்த ஸ்தலத்தை ஒளிப்பிடமாக வைத்து கொண்டால் ஆண்டவர் நம்மை தேட ஆரம்பிக்கிறார். அவர் நம்மை தேடாமல் இருக்க வேண்டுமென்றால் நாம் எப்பொழுதும் அவருக்கு முன்பாக நம்மை காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய செய்கை அவருக்கு காணப்பட வேண்டும். என்னுடைய பேச்சு அவருக்கு முன்பாக இருக்க வேண்டும். என்னுடைய பார்வை அவருக்கு முன்பாக இருக்க வேண்டும். என்னுடைய செவித்திறன் அவருக்கு முன்பாக இருக்க வேண்டும். என்னுடைய சிந்தனையின் திறன் அவருக்கு முன்பாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் அவர் பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு 7 கண்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பூமியின் எத்திசையிலும் இருந்து கர்த்தர் நல்லோரையும் பொல்லோரையும் நோக்கி கொண்டு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி இல்லை என்று சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்தை நாம் வைத்து தேவனை தேடுகிற ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷியாக நம்ம ஏன் ஒப்பு கொடுப்பது இல்லை? காரணம் என்ன? உதாசீனமா, அல்லது வெறுப்பா, அல்லது இயலாமையா, அல்லது வேண்டாம் என்கின்ற ஒரு குணமா? ஏன்? துன்பம் வரும்போது தேடுகிறோமே, அவரை நோக்கி கூப்பிடுகிறோமே, சந்தோஷத்திலும் அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று பங்கு பெறுவதற்கு நாம் ஏன் அவரை தேடுவது இல்லை? அந்த சந்தோஷத்தை கொடுத்தவர் அவர்தானே. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு அப்படிப்பட்ட சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை தேட வேண்டிய விதத்தில் நாம் தேட வேண்டும் அல்லவா? ஏசாயா 55:6 சொல்லுகிறது, கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறாரே. இன்றைக்கு ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவத்தை நாம் எந்த நிலையில் வைத்திருக்கிறோம்? ஆபத்து காலத்தில் மட்டும் அவரை தேடுகிறோமா? ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள் என்று ஓசியா 5:15 வாசிக்கிறோம். வேண்டாம். எப்பொழுதும் அவரை தேடுகிற அனுபவத்தோடு
நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். அவரை தேடாவிட்டால் அவர் என்றைக்கும் உங்களை கைவிடுவார் என்றுதான் 2 நாளாகமம் 15:2 சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, தேடுகிற அனுபவம், எதையோ தொலைத்து விட்டோம், அதை தேட ஆரம்பிக்கிறோம். ஒரு காசு காணாமல் போனது நிமித்தம் தேடுதல் எவ்வளவு மும்முரமாய் இருக்கிறது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு ஆடு மந்தையை விட்டு காணாமல் போய்விட்டது. அந்த மெய்ப்பன் அந்த 99 ஆடுகளை காட்டிலும் அந்த ஒரு ஆட்டை தேடுவதில் எவ்வளவு மும்முரமாக ஈடுபட்டான் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று லூக்கா 19:10 சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம்? யோசித்து பார்ப்போம். உலக காரியங்களை தேடுவதை காட்டிலும் தேவனுக்கு அடுத்த ஜீவிதத்திலே பிரவேசிக்க வேண்டிய சத்தியங்களை நாம் தேட ஆரம்பிப்போம். வேத வாக்கியங்களை தேடுவோம். கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள் என்றுதான் ஏசாயா 36:14 சொல்லுகிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தேடும்போது அவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த நித்திய விளக்கை நமக்கு மிகவும் வெளிச்சமாக காண்பிப்பார். அந்த விளக்கு பிரகாசமாக எரியக்கூடிய விளக்கு. அந்த வெளிச்சத்தை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இருளில் இருந்து அந்த வெளிச்சத்தண்டை வருவார்கள். சில காலங்களில், மழைக்காலங்களில் நாம் இரவு விளக்கை போட்டுவிட்டோம் என்றால் இந்த ஈசல் சில ஈக்கள் போன்ற சில பட்சிகள், அதாவது சில பொருள்கள், பறவைகள் போல சில உருவுகள் அந்த வெளிச்சத்தை சுற்றிலும் வரும். அதை போல இந்த வெளிச்சத்தின் தேவன் அவர் ஒளியாய் இருக்கிறது போல ஒளியில் இல்லாத பிள்ளைகளை அவரிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார். அந்த வெளிச்சம் பிரகாசமாய் இருக்கிறது. அந்த வெளிச்சத்தை தேடி எங்கிருந்தோ வரக்கூடிய அந்த ஈசல்களைப் போல, ஈக்களைப் போல நாமும் அவரெண்டே வந்து சேர்ந்தார் நமக்கு எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கும். அந்த சந்தோஷத்திலே அவரும் பங்கேற்பாரே. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் தேடுவதை நிறுத்தி இருந்தால் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து இன்று முதல் ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம், பரலோகத்தின் சிந்தையை தேடுகிற அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி விரும்புகிற பிள்ளைகள் என்னோடு கூட ஜெபத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து தேடுவதற்கு நம்முடைய வாய்மொழிகளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? பாருங்கள். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் நாங்கள் விரக்தியடைந்து இருந்தாலும் என்னை தேடுங்கள் என்று ஆறுதலின் கரத்தோடு எங்களை அணைத்து கொண்டீரே. நன்றி அப்பா. நாங்கள் தேடுகையில் குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். இனிமேலும் மும்முரமாக எங்களுடைய வாழ்க்கையை, எஞ்சிய வாழ்க்கையை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து உம்மை மாத்திரம் தேடுகிற அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு பலனை தாரும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு ஆண்டவர் பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை நம்மை அவரை தேடுகிற அனுபவத்தில் அழைத்து சென்றதற்காக ஸ்தோத்திரம். மீண்டும் நாளைய தினத்தில் இன்னும் மேலான ஒரு வார்த்தையை தேடுவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. உங்கள் போதகர் ஜி.கே. ராவல்.